அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இளவரசர் பட்டம் ரமேஷ் என்ற குருக்களை கோவில் இணை ஆணையர் ஒருமையில் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து கோவில் கொடிமரம் அருகே சிவாச்சாரியார்கள் தர்ணா செய்ததை தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். என்ன நடந்தது? சிவாச்சாரியார்களின் குற்றச்சாட்டு என்ன? வணக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் இன்று மிக முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த தினத்தில் கோவிலினுடைய இணை ஆணையர் இங்கு கோவிலில் இருக்கக்கூடிய முக்கிய சிவாச்சாரியார், அவர் தலைமை குருக்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த குருக்களை அவர் ஒருமையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கள் தற்போது கொடிமரம் அருகில் உள்ள யாகசாலை முன்பாக ஒன்றாக திரண்டு அங்கு யாகசாலை முன்பாக அமர்ந்தனர். இதனால் கோவிலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் சிவாச்சாரியார்கள் என முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர்களோடு சிவாச்சாரியார்களோடு சமரசம் பேசுவதில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது தற்போது திருவண்ணாமலையில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவிலில் குருக்கள்கள் சாமி சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த குருக்கள்கள் தற்போது அங்கிருந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.